ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் மயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப ஸ்வபாவமானே. அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வசு தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தடித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அடைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் பாயிரம் அவர் எழுதின பாயிரத்தை பார்த்துட்ருக்கோம். பாயிரம் என்பது முகவுரை. கைவல்ய நவநீதம் அதனுடைய அர்த்தம் நமக்கு நல்லா புரியணும். கைவல்யம் அப்படின்னா மோக்ஷம். ரெண்டு பொருள் இருக்குது. மோக்ஷங்கிறதுக்கு கைவல்யம், இன்னொன்று எதையும் சார்ந்து இல்லாத தன்மை. நிம்மதிக்காக எதையும் யாரையும் எக்காலத்திலும் சார்ந்து இல்லாத தன்மைக்கு கைவல்யம். நவநீதம்னா வெண்ணெய். இப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை எதையும் சார்ந்து இல்லாத தன்மையை கொடுக்கின்ற இந்த ஞானம், அதனால் கைவல்ய நவநீதம். அதில் பாயிரத்தில் நம்ம முதல்ல எடுத்தோடனே பார்த்தோம், அவர் முதல்ல நிர்குண பிரம்மத்தை நமஸ்காரம் பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த நிர்குண பிரம்மந்தான் எல்லா இடத்திலும், ஆசை உள்ளவர்களிடமும் ஆசை இல்லாதவர்களிடமும் எல்லோரிடத்திலும் அந்த இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். அந்த
அந்த பெரிய தத்துவத்தை சொல்லி அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் தான் குருவாக வந்திருக்கார், நன்னிலத்தில் எனக்கு குருவாக வந்து அமைந்திருக்கின்றார்னு இறைவனையும் குருவையும் ஒரு சேர நமஸ்காரம் பண்ணார். 2வது பாட்டில் நமக்கு அந்த நிர்குண பிரம்மந்தான் சகுண பிரம்மமாக, பிரம்மாவாக, விஷ்ணுவாக, சிவனாக, என்னுடைய குருவாக தோன்றியிருக்கின்றது அப்படின்னு சகுண பிரம்ம நமஸ்காரம் சொன்னாருன்னு பார்த்தோம். 3வதுல அவர் தன்னுடைய குருவை 3, 4 2லையும் குரு நமஸ்காரம், குருவை அவர் என்ன பிரயோஜனம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். எப்படிப்பட்ட ஞானம் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். 3வது என்ன சொன்னார்? சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானே. என்னுடைய தனித்தன்மை எல்லாத்தையும் குரு நீக்கிட்டாரு. நானே எங்குமாம் பிரம்மங்கிறத என்னை உணர வச்சாரு. இந்த உலகம் என்பது கற்பிதம், கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம். நம்ம இதில் பார்க்குறோம் சினிமா பாட்டில், மாயா 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 சாயா சாயா சாயான்னு ரஜினிகாந்த் பாட்டு. அதுதான் அவர் வந்து அது பெரிய தத்துவம். அது வந்து அதை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையினுடைய லட்சியம். அப்போ இந்த ஒரு பெரிய உண்மையை, அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்பதை எனக்கு புரிய வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட அந்த குருவை அனுதினம் பணிகின்றேனே, தினம் தினம் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். 4வதுல இன்னும் குரு என்னெல்லாம் எனக்கு பிரயோஜனம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, என்னையும் என்னுடைய மனது புத்தியையும் விளக்கி கொடுத்தாரு. நான் என்ன மனதாகவும் புத்தியாகவும் நினச்சி அதனுடைய குறைகள் எல்லாத்தையும் என் மேலே போட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், துக்கப்பட்டுட்டு இருந்தேன். என்னுடைய மனது புத்தி அப்படின்னு சொல்வதன் மூலமாக நான் மனம் புத்திக்கு வேறானவன்கிற மிகப்பெரிய தத்துவத்தை எனக்கு புரிய வைத்தார். இதுதான் முக்கியமான பிரயோஜனம். 3லையும் 4லையும் இந்த நூல் படிக்கிறதன் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி குருவை நமஸ்காரம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். 5வது பாட்டில் முதல் 2 வரி குரு ஸ்துதியா. மீண்டும் அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் ஒளிரும் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி. அந்த குருவானவர் எப்படி ஆகாசம் வந்து எதிலையுமே கலங்கப்படாமல் இருக்கின்றதோ அதுபோல என்னுடைய குருவானவர் எதிலும் பற்றில்லாதவராக அசங்கமாக இருக்கின்றார் அப்படின்னு சொன்னார். 3வது வரியிலையும் 4வது வரியிலையும் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்த தொடங்கிட்டார். இந்த நூலை அறிமுகப்படுத்திட்டார். அதிகாரி விஷயம், அதிகாரின்னா இந்த நூலுக்குரிய குவாலிஃபிகேஷன். யார் படிக்க போகிறான்னா, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. என்ன சொல்ல போகிறேன், யாருக்கு சொல்ல போகிறேன்? இந்த வஸ்து தத்துவம், அந்த பரம்பொருள் தத்துவத்தை நான் உபதேசம் பண்ண போகிறேன். யாருக்கு அப்படின்னா, பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்திருக்கு. சம்ஸ்கிருதம் தெரியாது எனக்கு, இல்லை எனக்கு இலக்கணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது எனக்கு சும்மா நான் ஒரு மந்தன், ஆனால் எனக்கு மோட்சத்தில் மட்டும் எனக்கு இச்சை இருக்குது அப்படின்னு ஒரு கடைநிலையில் இருக்கிறவனுக்கும் புரியக்கூடிய வகையில் நான் ஒரு நூல் பண்ண போகிறேன். அந்த நூலில் என்ன விஷயம் சொல்ல போகிறாரு? பந்தமும் வீடும் காட்ட. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னங்கிறத நான் புரிய வைக்க போகிறேன். நூலுடைய லட்சியம் இதுதான். யாருக்கு என்ன சொல்ல போகிறாரு? ஒரு சாதாரணமான எளிமையான ஒருத்தனுக்கு பந்தத்தை பற்றி மோட்சத்தை பற்றியும் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன நம்ம கொஞ்சம் பார்த்தோம். மோட்சம் அப்படின்னா விடுபடுவது, முச் அப்படிங்கிற தாது, துன்பத்திலிருந்து விடுபடுவது. பந்தம்னா துன்பம், மோட்சம்னா அதுலேருந்து விடுபடுவது. மோட்சத்துக்கு பற்றி நம்ம பார்க்கும்போது மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரம் பண்ணணும். மோட்சங்கிறத வந்து ஒரு மதவாதிகளும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. மதம் அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்தில் அபிப்பிராயம்னு அர்த்தம். ஒரு அபிப்பிராயத்தில் ஒரு மதவாதிகளுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. நம்ம துவைத்தத்தில் ஒரு மாதிரி சொல்லுவோம், விசிஷ்டாத்வைத்தத்தில் ஒரு மாதிரி சொல்லுவோம், அத்வைத்தத்தில் ஒரு மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்றொன்றுலேயும் ஒரு சம்பிரதாயத்துலேயும் மோட்சத்துக்கு வந்த காரணம், மோட்ச சாதனம் 2 வித்தியாசப்படும் நமக்கு. இப்போ பக்தி மார்க்கத்தில் சொல்லும்போது இறைவன்கிட்டருந்து நாம் வந்துட்டோம், வெகு தூரம் வந்துட்டோம், நம்ம பக்தி பண்ணி இறந்ததுக்கப்புறம் மோட்சம் அடைவோம் அப்படிங்கிறது அந்த சம்பிரதாயத்தில் அது ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நமக்கு பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம்.
நம்மை பற்றிய அஞ்ஞானம்தான் நமக்கு பந்தத்துக்கு காரணம், துன்பத்துக்கு காரணம் நம்மை பற்றிய அறியாமை. இப்போ மோட்சத்துக்கு சாதனம் என்ன? நம்மை பற்றிய அறிவு வந்துட்டால் நம்மளால் இந்த துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். இந்த முகவுரையோடு நம்ம இதுக்குள்ளே படிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. இந்த நூலில் சொல்ல போடுற விஷயமும் அதனால் கிடைக்கின்ற பிரயோஜனத்தையும் ரொம்ப அருமையாக சொல்கிறார். இதை படித்தவங்க விஷய மண் தின்று அலைவரோ, விஷய மண்ணா விஷய சுகம், இந்த விஷய சுகத்திற்கு அலைவார்களா? பசியிலாரே, மனப்பசி, மனதில் இருக்கின்ற எல்லா எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாம் பூர்ணமாக நீங்கிவிடப் போகின்றது. இதுதான் நமக்கு கிடைக்க போகிற பிரயோஜனம். அவர் என்ன பண்ணியிருக்காரு? வேதாந்தம் என்னும் பார்க்கடல், பெரிய கடல் மாதிரி இருக்குது வேதாந்தம். அதில் எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்குது. அதில் நமக்கு எது எளிமையாக படிக்கக்கூடியதோ, எப்படி ஒரு தாய் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்களோ, அதுக்கு ஜீர்ணிக்க தக்கவாறு சமைச்சு கொடுக்குறது மாதிரி அவரே சொல்லிட்டார். மந்தருக்கு என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியான இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் தேவையான விஷயங்களை கொடுத்தாகும். இப்போ எப்படி ஒரு சத்தான உணவாகவும் இருக்கணும் குழந்தைக்கு, ஆனால் எளிமையாக ஜீரணமாகிறதாகவும் இருக்கணுமோ, அது மாதிரி அத்தனை சாரத்தையும் என்ன பண்ணுறாரு? குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் குறவர்கள். குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள், பாஷ்யங்கள், இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள், இதில் எல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதில் தேவையானதை எடுத்து என்ன பண்ணுறாரு? காய்ச்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அதை என்ன பண்ணுறாரு? பக்குவப்படுத்தி அவர் முதல்ல நல்லா படித்து அதை நல்லா கண்டு உணர்ந்து அதை எப்படி சொன்னால் நமக்கு எளிமையாக புரியுமோ அந்த விதத்தில் நான் இதை எழுத தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். திரும்பவும் ஒரு பிரார்த்தனையோடு முடிக்கிற அந்த நூல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, முக்தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்து உரை செய்கின்றேனே. அந்த நாராயண குரு, இவருடைய குரு நாராயண தேசிகர். இவருடைய குரு அந்த நாராயண தேசிகர் வேறு யாரும் இல்லை, அந்த வெங்கடாச்சலபதியே தான் என்னுடைய குருவாக வந்திருக்காரு. என்னுடைய குரு வேற, ஈஸ்வரன் வேற கிடையாது. அந்த குருவை வணங்கி சொல்கின்றேன். என்ன சொல்ல போகிறேங்கிறாரு? இந்த நூலை சொல்ல போகிறேன். இந்த நூல் எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா, இரு படலமாக 2 பகுதியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று தத்துவ விளக்க படலம், மற்றொன்று சந்தேகம் தெளிதல் படலம். முதல்ல தத்துவத்தை எல்லாத்தையும் விளக்கப் போகின்றார். 100 பாட்டில் சொல்ல போகிறார். அப்புறம் நமக்கு நிறைய சந்தேகம்லாம் வரும். அந்த சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கமாக அடுத்து ஒரு 180 பாடல்களில் அந்த சந்தேகத்தை விளக்குறார். இது குரு சிஷ்ய சம்வாத மரபு. நமக்கு உபனிஷத் எல்லாமே, பகவத்கீதையாகட்டும், நம்ம சாஸ்திரமே குரு சிஷ்ய உரையாடலாக தான் நமக்கு இருக்குது. அது மாதிரியே அதே சம்பிரதாயத்தை இவர் கடைபிடிக்கின்றார். இதோட நம்ம பாயிரத்தை முடிச்சிட்டோம். பாயிரத்தில் நம்ம அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், இந்த 4 விஷயங்கள். இது பேர் அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன படிக்க போகிறோம், யார் படிக்க போகிறா, என்ன பிரயோஜனம் கிடைக்குது, இந்த நூலுக்கும் நமக்கு கிடைக்க போகின்ற பிரயோஜனத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த 4 விஷயங்களை ஒரு முகவுரையாக சொல்லிட்டார். ஒரு பாயிரம் எழுதணும் நோக்கம் என்னென்னா, நம்ம விக்னம் இல்லாமல் படித்து முடிக்கணும் கடைசி வரைக்கும். அவர் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த விஷயம் நமக்கு மனசில் நல்லா புரியணும். புரிஞ்ச விஷயம் மனசில் நமக்கு பதியணும். அது நமக்கு வாழ்க்கை மயமாக ஆகணும். இப்போ இந்த பிரார்த்தனைகளோட இந்த பாயிரத்தை அவர் நிறைவு பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம தத்துவ விளக்க படலத்தை முதல் பாடல் நம்ம படிக்க போகிறோம். நித்தியங்கள் நிர்ணயம் தெரிவி வேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் 4 நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவி வேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும்
சமாதி என்றாறு கூட்டம் மூர்த்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. இப்போ நமக்கு 8வது பாட்டிலேருந்து 12வது பாட்டு வரைக்கும் இந்த நூலுக்குரிய அதிகாரி குவாலிஃபிகேஷன், இதை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும். நமக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் போகணுன்னா நீட் எக்ஸாம் முடித்தா தான் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே போகணும். அதுபோல் இந்த நூல் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிடுறார் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும். இல்லை இதில் நம்ம பாயிரத்தில் சேர்த்து பாயிரத்தோடு சேர்த்து வரும்போது 8. ஆமாம், நம்ம ஃபாலோ பண்ணுற புக்கில் அந்த நம்பர் தான் இருக்குது, அதனால் அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டீச்சர் கொடுத்தாங்க பாட்டு மட்டும் இருக்குது. இப்போ 8லேருந்து 12 வரைக்கும் நமக்கு இதில் இது நூலுக்குரிய படிக்கிறதுக்கு என்ன தகுதி, யார் படிக்கணும், யார் படித்தா பிரயோஜனம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு அது ரொம்ப முக்கியம். ஒரு கல்விக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. அதுபோல் இப்போ முதலே சொல்லிட்டாரு, இது வந்து பந்தமும் வீடும் காட்டன்னு சொல்லிட்டாரு. பரந்த நூல் பார்க்க மாட்டான். உனக்கு யாருக்கு இதுக்கு பிரயோஜனம் கிடைக்கும், யாருக்கு மோட்சத்தில் இச்சை இருக்கோ அவங்களுக்கு இதில் பிரயோஜனம் கிடைக்கும். இதனுடைய அதிகாரி யார், அறம்பொருள் இன்பம் அதிலெல்லாம் விட்டுட்டு எனக்கு போதும், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நூல் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த மோட்சத்தை விரும்புபவர்களுக்கும் எப்படிப்பட்ட மனோநிலை வேணும், அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா. நமக்கு நிர்ணயம் பண்ணிட்டோம், சரி போதும், எல்லாம் போதும், மோட்சம்தான் நமக்கு வேணும். ஏன்னா இந்த பிறவி மிகவும் அரிதானது, இந்த பிறவியில் நமக்கு மோட்சத்துக்கு இதுதான் மனித பிறவி தான் சாதனமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு பாதை தேர்ந்தெடுத்துட்டோன்னா அந்த பாதையில் எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷனை, அந்த சாதனம், அதைத்தான் சொல்ல போகிறாரு 8லேருந்து 12 வரைக்கும். நமக்கு அதிகாரி லட்சணம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏன்னா நமக்கு இது நமக்கு திருக்குறள்லே பார்க்குறோம். நம்ம துறவரவியலில் அவர் எப்படி தொடங்குறாரு அப்படின்னா அருளுடைமையிலிருந்து தொடங்குறாரு. தொடங்கி 12 அதிகாரம் திருவள்ளுவர் குவாலிஃபிகேஷன் தான் கொடுக்குறாரு. கடைசியில் தான் மெய்யுணர்தல் அவா அறுத்தல், மெய்யுணர்தலின் பலன் அவா அறுத்தல். இப்போ அது ரெண்டும் நமக்கு, அதுதான் நமக்கு லட்சியம். அதுக்கு அந்த 12 அதிகாரம் அதுக்குரிய குவாலிஃபிகேஷனாக கொடுக்குறாரு. அதே மாதிரி இங்கே எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு, முதல்ல நமக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷனை சொல்கிறாருன்னு பார்க்குறோம். முதல்ல நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். முதல் குவாலிஃபிகேஷன் என்ன, விவேகம், விவேக புத்தி. விவேகம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா விவிச்சிய ஜானாதி இது விவேக, பிரித்து தெரிந்து கொள்வது விவேகம். இப்போ அரிசியும் உளுந்தம்பருப்பும் 2 கலந்துருக்கு என்ன பண்ண, நம்ம பிரிக்கிறோம். இப்போ விவேகம்னாலே எங்கே 2 மிக்ஸ் பண்ணியிருக்கோ அதை பிரிக்கிறதுக்கு பேர் தான் விவேகம், விவிச்சிய ஜானாதி. அப்போ இங்கே இந்த உலகத்தில் 2 விஷயம் மிக்ஸ் ஆகி இருக்குது. அதான் சொல்கிறார் நித்தியம் அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். நிர்ணயம்னு இருக்குது, அது சம்ஸ்கிருத பதத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு தொல்காப்பியரோட இலக்கணத்துப்படி சில சம்ஸ்கிருத பதங்களை தமிழ் ஆக்கும்போது அதை நமக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வரும். நமக்கு இலக்கணம் தெரியாது, அது நிர்ணயம், நிர்ணயத்தை நிர்ணயம்னு கொடுத்துருக்காரு. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், அதை தெரிந்து கொள்கின்ற அந்த குணம். நித்தியம் எது அனித்தியம் எது என்பதை பிரித்து தெரிவதற்கு பெயர்தான் விவேகம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு முதல்ல எடுத்த உடனே இது நமக்கு ரொம்ப ஒரு மோட்சத்தை விரும்புகின்ற ஒருவனுக்கு இந்த ஞானம் கண்டிப்பாக வேணும். நித்தியம்னா என்னது, நிலையானது. அனித்தியம்னா நிலையற்றது. நித்தியமான பொருள் ஒன்று தான். அனித்தியம் மற்ற எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கின்றது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. உறவுகள் மாறும், உலகம் மாறும், நம்மளுடைய உடைமைகள் மாறும், நம்மளுடைய ஆரோக்கியம் மாறும், உடல் மாறும், எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே தான் இருக்கின்றது. உலகத்தில் நாம் பார்க்கின்ற எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கின்றது. அதனால் அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு இருப்பு கிடையாது. நம்ம சாதாரணமாக இந்த மாறிக்கிட்டே இருக்கின்ற விஷயத்தை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சார்ந்து இருக்கின்றோம். அதனால தான் நமக்கு துக்கத்துக்கு காரணமே என்னவா இருக்கின்றது, இந்த நிலையானது புரியாததுனால தான்.
இதில் திருக்குறள் நமக்கு நிலையாமைன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு திருவள்ளுவர். வந்து நில்லாதனவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாததை போய் நிலையாக என்றைக்குமே இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறவனோட அறிவு என்னது? புல்லறிவு அப்படிங்கிறார். இந்த கூத்தாட்டு அவைக்குள்ளாதற்றே எப்படி வந்து ஒரு இதில் எக்ஸிபிஷனில் எல்லாரும் 4 பேராக வர்றாங்க, முடிச்சு போகும்போது என்ன சினிமா தேட்டரில் 4 பேராக உள்ளே வர்றாங்க, முடியும் போது என்ன ஆயிடுது? எல்லோரும் மொத்தமாக போயிடுறாங்க. இது மாதிரி செல்வம் எப்படி வருமா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருந்தாலும் போகும்போது ஒரேடிக்காக போயிடுமா. இல்லை ஒரு நிலையாமைக்கு அவர் அத்தனை விஷயம் சொல்கிறார். இப்போ நிலையாமைங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு இந்த ஆன்மீகத்தில் உள்ளே வரும்போது நம்ம உறவுகளை சார்ந்திருக்கோம், பொருள்களை சார்ந்திருக்கோம். பரமாத்தாந்த சுவாமி சொல்லுவாங்க எல்லாமே ஒரு கார்ட்போர்ட் சேர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த கார்ட்போர்ட் சேரில் என்ன பண்ண முடியாது? நம்ம உட்கார்ந்தோம்னா அதை சார்ந்து இருந்தோம்னா கீழே விழுந்துருவோம். போல் எப்போ யார் காலை வாருவான்னு தெரியாது, நம்மளுடைய உடம்பு எப்போ காலை வாருன்னு தெரியாது, நம்மளுடைய உறவுகள் தெரியாது நமக்கு. இப்போ நிலையில்லாதவற்றை நம்ம புரிஞ்சிக்கணும். இது நமக்கு ஸ்ருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த இது திருக்குறளில் ஸ்ருதி யுக்தி நம்ம பார்க்குறோம். நமக்கு இதை நம்ம அனுபவத்திலே நம்ம பார்க்குறோம். ஸ்ருதினாலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், யுக்தினாலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அனுபவத்தினாலேயும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நமக்கு எல்லாமே நிலை இல்லாதது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சின்ன வயசில் இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் காலப்போக்கில் நமக்கு கொஞ்சம் வயசில் பக்குவம் வர வர புரிய தொடங்கும். நமக்கு இப்போ ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூலமாக நமக்கு எது நிலையில்லாததுங்கிறது நமக்கு புரியும். ஆனால் நிலையானது என்னங்கிறது நமக்கு எடுத்தோடனே அவ்வளோ கிளியராக தெரியாது. ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க, ஆத்மா ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து நமக்கு அனுபவமாகவே தெரியும். நிலையில்லாதது என்னங்கிறது அனுபவமாக தெரியும். ஏன்னா நித்திய அனித்தியங்கள் அந்த பதம் பார்த்துட்ருக்கோம். நித்தியமான பொருள் என்ன? அது ஒன்று தான். ஆனால் அதை பற்றி நமக்கு ஒரு வேக் நாலேஜ் தான் இருக்கும். முழுசாக நாலேஜ் கிடச்சா நமக்கு கிளாஸ் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளும் ரமணர் மாதிரி என்ன ஆயிருப்போம், நமக்கும் புரிஞ்சிருக்கும் நமக்கு. அப்போ இதுக்கு வர்றதோட குவாலிஃபிகேஷன் என்ன? ஆத்மானா ஏதோ ஒரு வார்த்தையாக தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ்க்கு நிறைய பேர் வர்றவங்க எனக்கு ஆத்மா இதில் புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. புரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கிளாஸ்க்கு வர்றோம். நமக்கு அது ஒரு வேக் நாலேஜ், அது பேர் ஆபாத்த ஞானம்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டரி நாலேஜ், யாரோ சொன்னதை கேட்டிருப்போம், ஏதோ புக்கில் வாசிச்சிருப்போம், இந்த மாதிரி கிளாஸில் கேட்டிருப்போம். அந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு அறிமுகமாக இருக்கும். நித்தியமான ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதுதான் நித்திய அனித்தியங்கள். அனித்தியத்தை பற்றி நல்லாவே நமக்கு தெரியும். பார்க்குறோம், சுற்றி முற்றி பார்க்குறோம், எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, எதுவுமே நிலை கிடையாது. அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாங்கன்னு பார்க்குறோம். அவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்க்குறோம். இந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ண முடியல, பிளான் பண்ணவே முடிய மாட்டேங்குது, நிலையில்லாததாக இருக்கின்றது. இதை பற்றின விவேகம் முதல்ல தேவை. அந்த மோட்சத்தை விரும்பி வர்றவனுக்கு முதல்ல என்ன தேவை? எது நிலையானது, எது நிலையற்றது. எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுட்டு நிலையானதை தேடி நம்ம வந்திருக்கோம். இப்போ முதல் குவாலிஃபிகேஷன் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் சரி விவேகம். அடுத்தது ரெண்டாவது மத்திய இக பரங்கள் வரு போகங்களில் நிராசை. நிராசைன்னா ஆசையற்ற தன்மை. சம்ஸ்கிருதத்தில் இதை வைராக்கியம்னு சொல்லுவோம். நம்ம வைராக்கியம், விவேகம், வைராக்கியம் நமக்கு ரெண்டாவது இருக்க வேண்டிய குணம். முதல் குணம் விவேகம், ரெண்டாவது வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னா என்ன? அது வெறுப்பு கிடையாது, ஒரு விஷயத்து மேலே வெறுப்பு கிடையாது, அதனுடைய தன்மையை புரிஞ்சு அது எனக்கு வேண்டான்னு சொல்கிறது, அதை வெறுக்கிறது கிடையாது. எதை? மத்திய இக பரங்கள் வரு போகங்களில் நிராசை. போகங்களில் நிராசை, வருபோகங்களில் நிராசை. போகம்னா என்னது? சுகங்கள். வருபோகங்கள், வருகின்ற போகம் கண்டிப்பாக ஒரு நாள் போயிடும், வந்துட்டு போகும். இப்போ சுகங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம்? ரெண்டு பிரச்சனைக்கு நடுவில் கொஞ்ச நேரம் அப்பாடான்னு உட்காந்துருக்கிற நேரம் தான் சுகம்னு நம்ம அப்படி தான் இருக்குது. ஒன்று முடிஞ்சோடனே அடுத்த ஒன்று ரெடியாக நமக்கு இப்படி தான் வாழ்க்கையுடைய இருக்குது. அலை மீது என்னது ஒரு அலையாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மத்திய இக பரங்கள், இகலோகம் பரலோகம் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. இகலோகம் பரலோகம், மத்தியன இடையில், தோற்றத்துக்கும் முடிவுக்கும் இடையில். இப்போ நம்ம வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கையில் இடையில்
சில நேரம் என்ன வரும், சுகமும் வரும் துக்கமும் வரும். சுகம் எதனால் வரும்னே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் பணத்தினால சுகம் வரும்னு நினைக்கிறோம். அங்கே தான் மாயை விளையாடுது. சுகத்துக்கு காரணம் பணமே கிடையாது. சுகத்துக்கு காரணம் புண்ணியம். நம்ம செஞ்சுருக்க புண்ணியம் இருந்தால் தான் சுகம் இருக்கும். இதே நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு புரிகிறதுக்கே நிறைய புண்ணியம் இருந்தால் தான் இதுவே புரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் இதில் நிறைய பணம் இருந்தால் வசதி கிடைக்கும் நமக்கு. ஆனால் என்ன கிடைக்காது, அமைதி கிடைக்கும். அமைதி கிடைக்காது. இப்போ நமக்கு வரு போகங்களில் நிராசை, இக பரங்கள் வரு போகங்களில், இகலோகத்தில் இருக்கிற சுகமும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது. பரலோகத்தில் இறந்ததுக்கப்புறம் நான் நிறைய பூஜைகள் ஹோமங்கள் பண்ணி எனக்கு ஸ்வர்கலோகம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த ஸ்வர்கலோகமும் எப்படி லிமிட்டட், எப்படி நமக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு விசா எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அவ்வளோ நாள் தான் என்ன பண்ண முடியும், அந்த நாட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரம் அனுப்பிச்சி விட்ருவாங்க, அந்த விசா முடிஞ்சிச்சு போயிட்டு வாண்டுருவாங்க. அதே மாதிரி நீ என்னதான் பூஜை இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன மனித பிறவியில் மட்டும்தான் மேல் பிறவி மேலாகவும் நம்ம போக முடியும், கீழ் நிலைக்கும் போக முடியும். நம்ம நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணுனா நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகலாம். நம்ம பாபம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்து கீழான ஜென்மங்களுக்கு போக முடியும். இப்போ நம்ம நீ என்னதான் சொர்க்கலோகம் அப்படின்னா அது என்னது, அது சொர்க்கலோகங்கிறது துக்கமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போனவங்களுக்கு தான் தெரியும். யார் போயிட்டு வந்தவங்களை யாரும் நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். அப்போ அந்த புண்ணிய லோகத்துக்கு நீ போனினா கூட அது என்னது, உனக்கு கொஞ்ச நாள் தான். அதை என்ன பண்ணணும், அது நமக்கு புரியணும். புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், எனக்கு சொர்க்கலோகம் பற்றி எனக்கு தெரியும், அங்கே போனாலும் கொஞ்சம் நல்லா துரத்தி விட்டுருவாங்க. இங்கே இருக்கிற பிரச்சனைகளும் என்னது, கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நல்லா போகிற மாதிரி தெரியும். அப்பப்போ சுகம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்கும். அப்புறம் என்ன ஆகும், நமக்கு ஒரு மாறி மாறி என்ன ஆகுது, துக்கமும் சுகமும் மாறி மாறி நம்ம இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு நம்மளே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது நமக்கு. இப்போ இதுவும் மாறி மாறி என்ன ஆகுது, இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு நிராசைனா வைராகியம், எனக்கு போதும் அப்படின்னு யாருக்கு ஒரு மன தெளிவு வருகின்றதோ அவன் இந்த நூலுக்கு அதிகாரி. 2 சொல்லிட்டார். விவேகம் 1 நன்றாக பிரித்து தெரியுது. எனக்கு நித்தியம் எது அனித்தியம் எது. நித்தியங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஆத்மான்னு சொல்கிறாங்க, உன்னை அறிந்து கொள்னு சொல்கிறாங்க, நீ உடம்புக்கு வேறாக ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேள்விப்படுறது. அவனுக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷன், அந்த விவேகம் இருக்கின்றது. வைராகியம் அப்படிங்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நச்சிகேதன் உதாரணம் நமக்கு ரொம்ப கட்டோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அந்த கட்டோபனிஷத்தில் ஒரு வாஜஸ்ரவஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் விஸ்வஜித் யாகம் செய்கிறார். யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தோட நியமம் என்னென்னா, அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் தானமாக கொடுக்கணும். அப்போ அவருடைய பையன் நச்சிகேதன்னு ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு பையன் அவன் அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா யாகம் பண்ணுறத பார்த்துட்ருக்கான். அவர் எல்லா பொருளையும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது பால் கொடுக்காத மாடு எல்லாம் கொடுக்குறாரு, பல்லு போன மாடு எல்லாத்தையும் தானம் கொடுக்குறாரு. அவன் யோசிக்கிறான், தானத்தில் நல்ல பொருளை தானே கொடுக்கணும், அப்பா என்ன இப்படிலாம் கொடுக்குறாரு அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், அப்பா என்ன யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் காரியத்தில் இருக்கார், கோவத்தில் உன்னை எவனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் யாகம் எல்லாம் முடிஞ்சோடனே அவன் சொல்கிறான், நான் யமன்கிட்ட போகணும் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ அவர் அவன் அந்த பையன் சொல்கிறா, நம்மளோட குலத்தில் வாய்மை தவறினவங்க யாருமே கிடையாது, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பாக அப்போ யமலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், யமலோகத்துக்கு போகிறான். அங்கே போனால் யமதர்மன் இல்லை, அவர் எங்கேயோ விசிட்டு போயிருக்காரு, அவர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், அவன் 3 நாள் வெயிட் பண்ணுறானா, அவருடைய யமலோகத்தில் அந்த வாசல்லையே வெயிட் பண்ணுறான். 3 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் யமதர்மா வர்றார். வந்ததுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு, ஒரு அக்னிஹோத்ரி ஒரு ஒரு இவன் இருக்கான், ஒரு அந்தணன் பையன் இருக்கான், இவனை 3 நாள் நம்ம வெயிட் பண்ண வச்சுட்டோமே, இது பெரிய பாபமே. அதனால் அவருக்கு சொல்கிறாரு, உனக்கு 3 வரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற, நீ என்னன்னாலும் கேளு, எனக்கு 3 வரங்கள் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் முதல் வரம் கேட்குறான், எங்கள் அப்பா நான் திரும்பி போகும்போது எங்கள் அப்பா என் கூட நல்லா பேசணும், கோவம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற.
ரெண்டாவது வரம் கேட்குறான் வந்து இந்த சொர்க்கம் அடைகிறதுக்கு யாகம் பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த யாகத்தை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற. மூணாவது வரம் அவன் கேட்குறான், ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, உண்மையிலேயே அதை பற்றி எனக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று யமதர்மன் முதல் 2 வரத்தை கொடுத்துட்றாரு. இந்த மூணாவது இவன் ஆத்மாவை பற்றி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது வரம் கேளு அப்படிங்கிறார். நான் உனக்கு நிறைய பணம் தாரேன், நிறையா உனக்கு எல்லா வசதிகள் தாரேன், இந்த உலகத்துக்கே உன்னைய சக்கரவர்த்தி ஆக்கிடுறேன், உனக்கு சொர்க்கலோகத்தில் நீ எவ்வளோ நாள்னாலும் இருக்கலாம், உனக்கு எல்லாம் தாரேன், இந்த ஒரு வரத்தை மட்டும் நீ கேட்காத அப்படிங்கிற. இப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் வித்தேன தர்ப்பணியோ மனுஷியாக, பணத்தை வச்சு மனுஷன் நிம்மதியாக அவனுக்கு பணத்தில் அவனுக்கு திருப்தி வரும்னு நினைக்கிறியா யமதர்மராஜா? எனக்கு வந்து வேண்டாம், அந்த பணம் வேண்டாம், எனக்கு எனக்கு அந்த ஆத்மாவை பற்றி தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். அந்நியம் வரம் நச்சிகேதோ ந விரணீத்தே, எனக்கு இன்னொரு வாதம் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு ஆத்மா பற்றி தான் வேணும், நீ என்ன கொடுக்கறதா இருந்தாலும் நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன், நான் எனக்கு ஆத்மா ஞானம்தான் வேணும்னு கேட்டு பெறான். அது மாதிரி ஒரு வைராக்கியம், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், வாழ்க்கையில் எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு யாருக்கு இது ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதுக்காக நம்ம விட்டுட்டு ஓடணும்னு சொல்லலை, நம்ம லைஃப்பில் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகிறோம். நமக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டி, நம்ம அதிகமான டைம் கொடுக்கறது எதுக்கு கொடுக்க போகிறோம்? இதுக்கு கொடுக்க போகிறோம். மனதில் புரிஞ்சிக்க போகிறோம். எதன் மேலேயும் பந்தப்படுத்தும் ஆசை, பந்தப்படுத்தாத ஆசைன்னு ஆசை 2 விதமாக பிரிக்கும். அதுக்காக நம்ம எதையுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. இது இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஆசை நம்மை ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். லைஃப்பில் நமக்கு எப்போயுமே ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். எனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னா எனக்கு ஏதாவது நம்ம எதுனாலும் கேட்கலாம், நம்ம கேட்கலாம், அது தப்பு கிடையாது. வந்து காஃபி தான் வேணும் அப்படின்னோம்னா பிரச்சனை. ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், கண்டிஷன் இருக்கக்கூடாது, இதுதான் வேணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு எதன் மீதும் நம்ம அடிமையாகாமல் இருப்பது, அது பேர் தான் வைராக்கியம். இது இருந்தால் தான் எனக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அதிலிருந்து முழுமையாக விடுபடுவது, அது பேர் வைராக்கியம். வருபோகங்களில் நிராசை. இப்போ 2 பார்த்துட்டோம். இந்த வைராக்கியத்தில் நிறைய டைப் இருக்குது. மந்த வைராக்கியம், மத்தியம வைராக்கியம், தீவிர வைராக்கியம், உத்தம வைராக்கியம்னு சொல்லலாம். நம்ம இப்போ நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட நம்ம ஒரு பலூன் காட்டுறோம், ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம். வந்து அதுக்கு அந்த 1000 ரூபாயோட அது மதிப்பே தெரியாது, அது மதிப்பு தெரியாததுனால அது வேண்டான்னு சொல்லுது. அதுக்கு பேர் வந்து அது பேர் மந்த வைராக்கியம், மூட வைராக்கியம். அதனுடைய அருமை தெரியாமல் அதை வேண்டான்னு சொல்கிறது ஒரு மூட வைராக்கியம். அப்படி இல்லாட்டி இன்னொன்று ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு துக்க வீடு நடந்திருக்கலாம், அங்கே போகும்போது போயிட்டு வரும்போது ஆமாங்க வாழ்க்கையை அனுத்தியந்தாங்க அப்படி இப்படின்னு அந்நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஆமாம் உயிரெலாம் எழுதிட்டாரா என்ன, யாருக்கு என்ன எழுதி வச்சுருக்காரு, அங்கே குளிச்சுட்டு வந்த உடனே என்ன ஆயிரும், அந்த வைராக்கியம் போயிடும். அதுக்கு பேர் இடப்பட்ட வைராக்கியம். இப்போ இது பேர் தீவிர வைராக்கியம். நமக்கு வந்து எனக்கு போதும், வருபோகங்களில் நிராசை, நல்லா அனுபவித்து முடிச்சாச்சு, இனிமேல் எனக்கு டியூட்டி எல்லாம் முடிச்சு பொறுப்பெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறது வரைக்கும் தான் நமக்கு பொறுப்பு. நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே மூக்க நுழைக்கவே கூடாது. நமக்கு அந்த பிள்ளைங்க அவங்களோட பொறுப்பு. நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியணும், எங்கே நமக்கு கோடு போடணும் அப்படின்னு. இப்போ நமக்கு இனிமேல் என்னது நல்லா பார்த்தாச்சு, இனிமேல் நமக்கு மோட்சம்தான் நமக்கு லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவைகளில் எல்லாம் இருக்கின்ற ஆசைகளில் நிராசை, அதான் நிராசை, வருபோகங்களில் நிராசை. ஏன்னா நமக்கு இந்த விஷய சுகத்தில் இருக்கிற தோஷம் நல்லா தெரியணும். ஒரு விஷய சுகத்தில் நமக்கு ஒரு பொருள் மேல் நமக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, ஏன்னா நமக்கு இந்த வைராக்கியம் வந்து அறிவுபூர்வமான வைராக்கியம், அதனால தான் இது உத்தமமான வைராக்கியம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு பொருள் நமக்கு ஒரு பொருள் நமக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை அடையும் போது அதில் துன்பம் கலந்த தன்மை, அதை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய கஷ்டப்படணும். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினாலும் அது என்ன ஆகுது, நிறைவை தராத தன்மை. எவ்வளோதான் பார்த்து கட்டினாலும் கட்டி முடிச்சிட்டோன்னே என்ன ஆகும், நமக்கு இப்படி கட்டியிருக்கலாமே, அப்படி கட்டியிருக்கலாமே, அப்படி தப்பு பண்ணிட்டோம், இப்படி தப்பு பண்ணிட்டோன்னு என்ன பண்ணுவோம், நமக்கு அது நிறைவை தராது. சரி வீடே இல்லாமல் இருப்போமோன்னா அதுவும் முடியாது, நமக்கு அதுக்கு அடிமைப்படுத்தும் தன்மை. இப்போ இந்த வைராக்கியம் நமக்கு இப்படிப்பட்ட அறிவினால் உண்டாகணும். நமக்கு அதனுடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சு
புரிஞ்சு என்ன பண்ணுறோம், நம்ம இதிலேருந்து விடுபடுறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு அடிமைப்படுத்தும் தன்மை, துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, விஷய சுகத்தில் இந்த மாதிரியான தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு எனக்கு போதும், எனக்கு இவையெல்லாம் நிலையில்லாததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நிலையானது தான் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த விவேகத்தின் மூலமாக நமக்கு வர்றது தான் வைராக்கியம். இந்த விவேகம் நல்லா வேலை பார்க்குது அப்படின்னா நிலையானது எது, நிலையில்லாதது எது அப்படிங்கிறத புரிஞ்சு அதன் மூலமாக அந்த விவேகத்தின் பிரயோஜனம் தான் இந்த வைராக்கியம். இப்போ 2 விஷயம் சொல்லிட்டாரு. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் விவேகம். விவேகம்னா விவேகங்கிற பேரையும் கொடுத்துட்டாரு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி வைராக்கியத்துக்கு நிராசைன்னு பேர் கொடுத்துருக்காரு. நிராசை இக பர மத்திய இகபரங்கள் வரு போகங்களில் நிராசை. போகங்கள்னா சுகங்கள், நமக்கு விஷய சுகம் அனைத்தும் போதும் என்று அதில் இருக்கின்ற ஆசையை விடுவது நிராசை. அதுக்கு பேரு வைராக்கியம். இப்போ 3வது, சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம். சத்தியம் உரைக்க வேண்டும், இதை நம்ம எல்லாத்தோடவே சேர்த்து எடுத்துக்கலாம். திடமாக சொல்ல வேண்டும், இவைகள் தான் சாதனைகள் என்று. அடுத்த வரையும் சேர்த்து படிச்சுக்குவோம். சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. இந்த 4 முக்தியை விரும்பும் இச்சை 2 விஷயம் இருக்கு. சமாதி என்று 6 கூட்டம், இதுதான் 3வது குவாலிஃபிகேஷன். சமாதி என்று 6 கூட்டம். 4வது சாதனம் முக்தியை விரும்பும் இச்சை. அதில் 4வது பார்த்துருவோம். முக்தியை விரும்பும் இச்சை. முக்தியை விரும்பும் இச்சைனா முமுக்ஷுத்துவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். ஏற்கனவே சொன்னார், பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தர்னு. இதுக்குள்ளே 100 குவாலிஃபிகேஷன். இப்போ யாருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும், யாருக்கு மோட்சம் வேணுங்கிற எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு தான் இது பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு மோட்சம் வேணுமா, நம்ம கீதையில் பார்க்குறோம். அர்ஜுனன் கேட்குறா நீயே எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்துடலாம்ல கிருஷ்ணா அப்படிங்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறாரு, யார் வேணும்னு கேட்குறா ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். யார் யார் என்ன வேணும்னு கேட்குறாங்களா கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். யார் கேட்குறா மோட்சம் வேணும்னு, எல்லாரும் பிள்ளை பேரம்பேத்தி ஒவ்வொருத்தருக்கு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. மோட்சத்தை யார் கேட்குறா அப்படிங்கிறாரு கிருஷ்ணன். அதுபோல் நமக்கு இதில் ஒரு தீவிரமான இச்சை வேணும். பார்த்தோம், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். நீ ஏதாவது கடவுள்கிட்ட போய் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பிறக்காமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு. ஏன்னா பிறவியே துன்பம். அது புரிஞ்சு என்ன பண்ணுறோம், நம்ம முமுக்ஷுத்துவம் வேணும். ஏன்னா நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த மான் சில நேரம் இதுக்குள்ளே போயிடுமா, பாலைவனத்துக்குள்ளே போயிடுமா. பாலைவனத்துக்குள்ளே போயிட்டா அதுக்கு தண்ணி தேடி இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே தண்ணி தெரியுமா, அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே தண்ணி தெரியுமா. அதே மாதிரி மனுஷன் என்ன பண்ணுற, இங்கிட்டு அங்கிட்டு ஓடுமா மான், இங்கிட்டிருந்து அங்கிட்டு ஓடுமா, அங்கிட்டிருந்து இங்கிட்டு ஓடுமா, அதுக்கப்புறம் தாகத்திலே இறந்து போயிடுமா. அதே மாதிரி மனுஷன் இதில் நிம்மதி கிடைக்குதா, இங்கேருந்து அங்கே ஓடுறது, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு ஓடுறது, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு, இந்த பிள்ளைகிட்டேருந்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறோம், இப்போ இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுறோம். நமக்கு இதில் நிம்மதி கிடைச்சிடாதா, அதில் நிம்மதி கிடைச்சிடாதான்னு, நிலையில்லாததில் நிம்மதி கிடைக்குதான்னு நம்ம என்ன பண்ணுறோம், தேடி 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 ஓடிக்கிட்டு இருக்கோம். இது புரியணும். இப்படியே பல ஜென்மமாக நம்ம இப்படி போயிட்டு இருக்கோமே, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி போதும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம நிர்ணயம் பண்ணணும். போதும், இந்த போராட்டம் போதும், இந்த மனித வாழ்க்கையினுடைய லட்சியமே மோக்ஷந்தான் அப்படின்னு அது புரிகிறதுக்கே நிறைய புண்ணியம் வேணும். புண்ணியம் இருந்தால் தான் புரியும். இல்லாட்டி நம்ம சுற்றி முற்றி எல்லாரும் அப்படியே இந்திரிய சுகத்திலே இருக்கும்போது நமக்கு நம்ம மட்டும் முட்டாள் மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. இது என்ன, இவங்க மட்டும் இப்படி முட்டாள் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம தான் புத்திசாலி. அப்போ முமுக்ஷுத்வம், முக்தியை விரும்பும் இச்சை, அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் முமுக்ஷுத்வம். இப்போ 3 குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்வம். இடையில ஒன்று இருக்குது, சமாதி என்று 6 கூட்டம், ஒரு 6 குணங்கள் இருக்கு. இந்த 3 தவிர இன்னொரு 6 கூட்டம்.
அந்த அந்த 6ஐயும் சேர்த்து ஒரே கேப்சூலாக கொடுத்துருக்காரு. அந்த 6 குணங்கள் நமக்கு தேவை. மனதில் இருக்க வேண்டிய 6 குணங்கள், அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாதனமாக சொல்லியிருக்கார். இப்போ விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. இப்போ இந்த 4, அதனால தான் சாதனம் இந்நான்கேன்னு போட்டிருக்காரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த 6 கூட்டத்தையும் சேர்த்து 9ன்னு சொல்லிடக்கூடாது. மெயினான அதை கிளாஸிஃபை பண்ணும்போது 4ன்னு தான் சொல்லுவோம். அந்த சமம் ஆதி, அந்த சமாதின்னு ஒரு வார்த்தை இருக்குது. வந்து சமாதினா இந்த சமாதி கட்டுறது, இறந்தோடனே கட்டுற சமாதி கிடையாது. எதெல்லாம் சமாதி இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுவோம். வந்து அந்த இறந்து போய் கட்டுற அந்த சமாதி கிடையாது. இன்னொன்று, இந்த தியானத்தின் போது நமக்கு வருகின்ற அந்த நிர்விகல்ப சமாதின்னு, அது ஒரு தியானத்திலேயே உச்ச நிலை. இதை நம்ம ரமணர் பார்க்குறோம், ராமகிருஷ்ணர் பார்க்குறோம். அவங்க வெளியில் இருக்கிற அந்த பிரஜையே இல்லாமல் தியானத்தின் உச்சபட்ச நிலைக்கு பேர், அதையும் சமாதின்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே வேற இதில் கொடுத்துருக்கிறது நமக்கு இந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் தெரியும் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது. அந்த சம ஆதி, ஆதினா முதலிய நம்ம சொல்லுவோம். சமம் முதலிய 6 கூட்டம், கூட்டம்னா குணங்கள். சம்ஸ்கிருதம் சொல்லும்போது சமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்போம். சம்ஸ்கிருதம் தெரியாதவங்க கொஞ்சம் பயப்படலாம் வேண்டியதில்லை, இதே வார்த்தையவே நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வேற ஒன்றும் குழப்ப வேண்டாம். சமாதி என்னும் 6 கூட்டம், சமம் முதலிய 6 குணங்கள். இப்போ 4, விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முமுக்ஷுத்துவம். இந்த 4 தான் நமக்கு இந்த நூல் படிப்பதற்கு உரிய குவாலிஃபிகேஷன். இந்த அதிகாரம் இல்லாமல், இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்போ நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கூட இதை வந்து டெக்ஸ்ட் புக்காக வச்சு வேதாந்தா கோர்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அப்போ அந்த கோர்ஸில் படிக்கிறவங்க சும்மா அகடமிக்காக படிக்கலாம். வந்து அவங்களுக்கு இதனால் மோட்சம்லாம் அவங்களுக்கு லட்சியம் கிடையாது. என்ன பண்ண, டிகிரியில் வந்து அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. வந்து சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியும், நல்லா கிளாஸ் எடுக்க தெரியும், லெக்சர் கொடுக்க தெரியும். ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு மோட்சங்கிறத என்ன உணர்ந்திருப்பாங்களா அப்படின்னா அது தெரியாது நமக்கு. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான், இல்லாட்டி ஒரு பேர் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். 4 விஷயங்கள்: விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. திரும்ப திரும்ப நம்ம கிளாஸில் புதுசாக கேட்குறவங்களுக்கு இப்படி நிறைய வேர்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். திரும்ப திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் பழகிடும். விவேகம்னா என்ன, டக்குன்னு சொல்ல தெரியும் நமக்கு. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் விவேகம். நித்தியம்னா என்ன, அனித்தியம்னா என்ன என்பதை நாம் அறிவுபூர்வமாக யோசித்து புரிந்து கொள்வதுதான் விவேகம். நித்திய வஸ்து ஒன்றே, ஆத்மான் மட்டும்தான் நித்தியமானது. அதை பற்றி நமக்கு இங்கே வரும்போது ஒரு செகண்டரி நாலேஜ் தான் இருக்குது, ஆத்மா பற்றி பூர்ணமாக தெரியாது. இதுதான் குவாலிஃபிகேஷனே. அனித்தியம் நல்லா தெரியுது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது, எல்லாமே என்னது மாறிக்கிட்டே இருக்குங்கிறது நல்லாவே நமக்கு புரிகின்றது. அந்த அளவுக்கு ஒரு விவேக சக்தி தேவை. 2வது, இக பர போகங்களில் நிராசை, வைராகியம், விஷய சுகத்தில் வைராகியம். விஷய சுகத்தை தேடியே போயிட்டு இருந்த மனசு இப்போ இனிமேல் போதும், கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, எல்லாத்துக்கும், நாக்குக்கு சாப்பிட்டு இப்படியே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அதை திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இந்திரியங்களையே திருப்திப்படுத்திக்கிட்டு இருந்தோம், மனசை திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமான்னு என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ போதும். இப்போ எனக்குரிய லட்சியம் என்ன, முக்தியை விரும்பும் இச்சை. இந்த விவேகம் நம்ம படிச்சுக்கோ இல்லையா, அந்த விவேகத்தினுடைய பிரயோஜனம் தான் வைராகியம், முமுக்ஷுத்துவம். ரெண்டையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வைராகியம் என்பது நிலையில்லாதது, வேண்டாம்னு சொல்கிறது. அனித்தியம் வேண்டான்னு சொல்கிறது வைராகியம். நித்தியம் வேணும்னு சொல்வது முமுக்ஷுத்துவம் அல்லது மோட்சத்தை விரும்பும் இச்சை. அந்த விவேகம் இருந்தால் இந்த சாதன சதுஷ்டயத்தில் இன்னும் 2 அங்கம் நமக்கு வந்துருச்சு, கை வந்துருச்சு. விவேகம் இருந்தால் நிராசையும் வந்துடும், நமக்கு முக்தியை விரும்பும் இச்சையும் வந்துடும். அதனால தான் நமக்கு அறிவு ரொம்ப அறிவுடையார் எல்லாம் உடையார்னு அதனால தான் சொல்கிறோம். அறிவு மட்டும் இருந்தால் உனக்கு எல்லாமே உன்கிட்ட இருக்குது.
அறிவு மட்டும் இல்லைன்னா என்னுடையரேனும் இல்லை. உனக்கு என்னதான் இருந்தாலும் உனக்கு நிம்மதிக்கு வாழ தெரியாது, உன்னால் நிம்மதியாக வாழ தெரியாது. இந்த குவாலிஃபிகேஷன் விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரணும், சமாதி என்ற 6 கூட்டம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கரெக்டாக தூங்காமல் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். அதை அவர் அடுத்த பாட்டில் சொல்கிறார். இப்போ நம்ம திரும்ப இன்னொருக்கு அந்த பாட்டை நம்ம ஒரு பார்த்துக்கிடுவோம். வந்து நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், விவேகத்தின் மூலமாக நிலையானது என்னது, நிலையில்லாதது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை வைராகியம், இகலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள சுகம் எல்லாம் எனக்கு போதும் அப்படின்னு அதில் வருகின்ற நிராசை, அது வைராகியம். அடுத்தது சத்தியம் உரைக்க வேண்டும், அந்த பதம் விட்டுட்டோம். சத்தியம் உரைக்க வேண்டும்னா இதை தெளிவாக குரு சொல்லி கொடுக்க வேண்டும். இதுதான் உனக்கு குவாலிஃபிகேஷன். வந்தோடனே சொல்லிடணும், வந்து இதுதான் உனக்கு இந்த நூல் படிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன். இல்லை எனக்கு என் குடும்பம் குட்டி அதுவும் இருக்குது, மோட்சமும் வேணும் அப்படின்னு நீ ரெண்டையும் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு குருவே சொல்லிடுவார். இல்லை எனக்கு மோட்சந்தான் வேணும் அப்படின்னு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு இது நல்லாவே பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு எது மோட்சம்னா என்ன, நிலையான நிம்மதி என்ன, மாறாத நிம்மதி என்ன, அது எனக்கு வேணும். மாறி மாறி வந்துக்கிட்டு அப்பப்போ வந்து போகிற என்னது, அப்பப்போ வர்ற டெம்பரரி சுகம் வேண்டாம், எனக்கு பெர்மனண்ட் நிம்மதி வேணும். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் எனக்கு பெர்மனண்ட் நிம்மதி வேணும்னு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை சத்தியம் உரைக்க வேண்டும். வந்தோடனே சொல்லிடணும், ஆசையெல்லாம் காட்டக்கூடாது. வந்து உனக்கு வந்தால் இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்தெல்லாம் கூடாது. வந்து இந்த கடையில் வந்தால் இதுதான் கிடைக்கும், இது வந்து மோட்சத்தை தான் கொடுக்கும், இது கைவல்யத்தை தான் கொடுக்கும்னு வந்தோடனே தெளிவாக படிக்கிறவங்ககிட்ட சொல்லிடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு சத்தியம் உரைக்க வேண்டும். சமாதி என்று 6 கூட்டம், இது 3வது குவாலிஃபிகேஷன். சமாதி என்ற 6 கூட்டம், அது 6ஐயும் சேர்த்து தான் சொல்லுவோம். அடுத்தது முக்தியை விரும்பும் இச்சை, மொழிவர் சாதனம் இந்நான்கே, இந்த 4 தான். அந்த 6 போட்டு இது கூட என்ன பண்ணக்கூடாது, குழப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பாட்டில் அந்த சமாதி என்ற 6 கூட்டம் அதை சொல்ல போகிறார். இடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை ஆராம் சமம் அகரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமதரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காம மாதி வரின் அடக்குதல் சகித்தல் சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை ஆராம் சமம் அகரண தண்டம் சமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுதலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காம மாதி வரின் அடக்குதல் சகித்தல். இப்போ இதில் 9வது பாட்டும் 10வது பாட்டும் இந்த 6 குணங்கள், அந்த சமாதி என்ற 6 கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமம் முதலிய அந்த 6 குணங்களை விளக்க போகின்றது 9ம் 10ம். இப்போ முதல் வரியில் அந்த 6ஓட பேரை சொல்கிறார். கொஞ்சம் புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது மனப்பாடம் ஆயிரும். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை ஆராம், 6 விஷயம். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை, 6 பேர் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் அதை 6 என்னென்னு சொல்லிட்டாரு. இனி அடுத்து இந்த பாட்டிலையும் அடுத்த பாட்டிலையும் அதனுடைய விளக்கத்தை கொடுக்க போகிறார். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை. சமம், சமம்னா என்ன, சமம் அகரண தண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். சமம்னா என்ன, சமம் அகரண தண்டம். அகரணம், நம்மக்கிட்ட
கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட்டு சொல்லலாம். கருவி, கருவி. இப்போ நம்ம சயின்ஸ்லலாம் நம்ம ஃபிசியாலஜிலாம் படிச்சிருப்போம். கண், காது, கிட்னி, ஹார்ட்டு, இதுதான் நம்மளுடைய சயின்ஸில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த சாஸ்திரத்தில் ஃபுல் விசாரமே நான் யார் விசாரம் தான். இப்போ நான்கிறதுல என்னென்னலாம் இருக்குதுன்னு கூறாக போட்டு பிச்சு பிச்சு துண்டு துண்டாக ஆக்க போகிறோம். நமக்கு நான்கிறதுல நமக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பிரித்து 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 காட்ட போகிறோம். இப்போ சமம் என்பது, அந்த சமம் என்பது அது அகக்கரண தண்டம். அகம்னா உள்ள, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. இப்போ உள்ளே இருக்கின்ற கருவி, உள்ளே செயல்படுகின்ற கருவி தான் நம்ம அந்த கரணம்னு சொல்லுவோம். நம்ம அகக்கரணம், அந்த கரணம், அந்தம்னா உள்ளே இருக்கின்ற கருவிகள். நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னா, கை கால்லாம் நமக்கு இருக்குது. அந்த கை ஆட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு மைண்ட் யோசிக்கணும். மைண்ட்லேருந்து வந்தால் தான் என்ன பண்ண முடியும், கை கால் அசைக்க முடியும். இப்போ உள்ள இந்த உடலை இயக்குகின்ற ஒரு தேகம் இருக்கின்றது. இந்த வெளியில் நமக்கு ஒரு தேகத்தை, நம்ம இந்த ஸ்தூல தேகம் சொல்கிற மாதிரி இந்த உள்ளே இருக்கின்ற அதை பேர் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த அந்த கரணமாகிய அந்த மனம் புத்தி, இதான் நம்ம சொல்கிறோம். மனம் புத்தியை அகக்கரணம்னு சொல்கிறோம். அதை தண்டம்னா அதை தண்டிப்பதுன்னா அதை கட்டுப்படுத்துவது. அந்த அகக்கரணத்தை கட்டுப்படுத்துவது. சமக, அதை சமப்படுத்துவது, அதை சாந்தப்படுத்துவது. அதுக்கு அகக்கரண தண்டம். சுருக்கமாக சொல்லணும்னா மனக்கட்டுப்பாடு. சமம்னா மனக்கட்டுப்பாடு. அகக்கரணம் நம்ம உடலில் இருக்கின்ற, இந்த உடலுக்குள் இருக்கின்ற இந்த இயக்குகின்ற இந்த மனதை கட்டுப்படுத்துவது. இதுதான் என்னது, நமக்கு அகக்கரண தண்டம். நமக்கு ரொம்ப ஆழமான விஷயம். நம்ம கடோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வரும். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரத்தமேவது புத்திம் தூ சாரத்தின் வித்தி பிரகிரகவான் மேவன். புத்திம் தூ சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். அதில் ஒரு ரத்த கல்பனை ஒன்று இருக்குது. நம்மளுடைய உடம்பு தான் ரத்தம். இந்த உடம்பு தான் ரத்தம். இந்த ரதத்தில் பயணிக்கின்ற அந்த பயணி யாருன்னா உயிர். நம்முடைய ஜீவன் தான் இதில் பயணிக்கின்ற உயிர். நம்முடைய புத்தி தான் இந்த சரீரத்தை இயக்குகின்ற தேரோட்டி, சாரதி, ரத்த சாரதி, தேரோட்டி. இந்த கடிவாளங்கள், அதாவது இந்த ரத்த சாரதியவும் இந்த புத்தியவும் இணைக்கின்ற இந்த கடிவாள கயிறு தான் மனம்ங்கிறதா கடிவாளம். இந்த மனம்ங்கிற கடிவாளம் யார் கையில் இருக்கணும், புத்திங்கிற தேரோட்டி கையில் இருக்கணும். புத்திங்கிற தேரோட்டி மனம்ங்கிற இந்த கடிவாளத்தின் மூலமாக அந்த குதிரைகள் என்ன அப்படின்னா இந்திரியங்கள். நம்ம கண்ணு, காது, மூக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் குதிரைகள். இந்த குதிரைகள் என்ன பண்ணுகின்றது, இந்த இந்திரியங்கள் வெளிப்புறமாக போகின்றது. இப்போ இதுக்கு சாரதி யாரு, புத்தி. தேரை ஓட்டுறவே புத்தி. எதை வச்சு ஓட்டுறான், அந்த மனம்ங்கிற அந்த கடிவாளத்தை பயன்படுத்தி நம்மளுடைய இயக்கம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்குள்ளே இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம நினச்சிடும் நம்ம உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது, கண்ணு, காது இருக்குது. அது என்ன பண்ணுது, அதனுடைய பாதைகள் என்னென்னா இந்திரிய விஷயங்கள். கண் என்ன பண்ணுது, ஏதோ சேலை கடையை பார்க்குது. நாக்கு என்ன பண்ணுது, ஏதோ ஹோட்டலை பார்க்குது. இங்கே போனால் இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாம் என்ன பண்ணுது. அது எங்கே நமக்கு நமக்கு சாரதி, அந்த புத்தி ஸ்டெடியாக இருந்தால் எங்கே போகணுமோ அதை வழி நடத்தி செல்ல முடியும். இப்போ நமக்கு புத்தி நமக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னா மனம் போன போக்கில் நம்மளோட வாழ்க்கை அமைஞ்சும். இப்போ முதல்ல நமக்கு தேவை மன கட்டுப்பாடு. நினச்சதெல்லாம் என்னது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்ததை விட்டுட்டு இப்போ நமக்கு ஒரு மனதில் ஒரு கட்டுப்பாடு. நமக்கு இந்த சாஸ்திரம் படிக்க வர்றோம், நமக்கு மோட்சம்தான் வேணும், எனக்கு முமுட்சுத்துவம் தான் வேணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம். முமுட்சுத்துவம்னா என்னது, நமக்கு விவேகானந்தர் சொல்லுவார்,
எப்படி வந்து தண்ணிக்குள்ளே ஒருத்தனை போட்டு அமுக்கி வைக்கும்போது அவன் என்ன கேட்பான், வந்து மூச்சு விடணும்னு மட்டும்தான் கேட்பான். அது மாதிரி உனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு ஒரு தீவிரம் வேணும்ப. இல்லை சாஸ்திரத்தில் வரும், விவேக சூடாமணிலாம் வரும், இப்படி சிஷ்யன் வந்து அப்படி அலறிட்டு வருவான், வந்து சம்சார துக்க தாளலை அப்படிங்கும்போது தலையில் தீப்பிடிச்சவன் எப்படி தண்ணியை நோக்கி ஓடுவானோ அது மாதிரி எனக்கு முமுட்சுத்துவம் எனக்கு போதுண்டா சாமின்னு என்ன பண்ணணும், சட்டி சுட்டது கை விட்டதுங்கிறது மாதிரி தொப்புன்னு போடுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தீவிரத்துவம் வேணும். அப்படி ஒருத்தன் முமுட்சுத்துவத்தோடு வரும்போது அவனுக்கு மனசில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிங்கும்போது ஷமக ஷமம் அகக்கரண தண்டம், நம்மளுடைய மன கட்டுப்பாடு, தேவையில்லாத விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது, மனசுக்குள்ளே போடக்கூடாது. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து எண்ணங்கள் ஒழுங்காக இருக்கணும். அதுக்கு வந்து எப்பயும் சொல்லுவோம் வந்து குவாலிட்டி ஆஃப் தாட், குவான்டிட்டி ஆஃப் தாட், டைரக்ஷன் ஆஃப் தாட். நம்மளுடைய எண்ணங்கள் அளவானதாக இருக்கணும், நல்ல எண்ணங்களாக இருக்கணும், நல்ல எண்ணங்களாக இருக்கணும், தரமானதாக இருக்கணும், நெறியான எண்ணமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். நம்ம குவாலிட்டி, நம்ம எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கின்றது. சரி, நல்ல எண்ணத்தையும் நிறைய எண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அதுவும் அளவானதாக இருக்கணும், அது பிரயோஜனமுடையதாக இருக்கணும். அப்போ நம்முடைய எண்ணங்களில் ஒரு கட்டுப்பாடு தேவை. ஏன்னா படிக்க போகிற விஷயம் மோட்ச சாஸ்திரம் படிக்க போகிறோம் நம்ம. அப்போ அந்த ஒரு சாதகனுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தகுதி. ஷமம் அகக்கரண தண்டம், நம்ம தமம் புறக்கரண தண்டம். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கொஞ்சம் ரொம்ப நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். நமக்கு இந்த ஒரு பாட்டை நம்ம திரும்ப திரும்ப, இந்த முதல் பாட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு பூர்ணமாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, அரைகுறையாக இருந்தால் கூட போதும். வந்து என்ன பண்ணிக்கிடுறோம், நம்ம இதை நம்ம கிளாஸில் புரியலைனாலும் என்ன பண்ணுறோம், டியூஷன்லாம் போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மார்க் வாங்கிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி வரும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சால் போதும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த குணங்களை நம்ம வளர்த்து கொள்ளணும். யாருமே பூர்ணமாக இந்த குணங்களில் 100க்கு 100 மார்க் போட்டு இந்த 4 சாதனத்தோடு யாருமே வரப்போகிறது கிடையாது. அப்படின்னா வந்து அவங்க சித்தனாக இருப்பாங்க, வந்து அவங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அறகுறை தகராறில் தான் இருக்கும். நித்திய அனித்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விவேகம் கொஞ்சம் இருக்கும், வைராகியம் கொஞ்சம் இருக்கும், முமுட்சுத்துவம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். வந்து என்ன பண்ணணும், நம்ம இதை நம்ம அபிவிருத்தி பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இந்த சாதனம் இருக்கோ அவ்வளோக்குள்ள நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். நமக்கு 10 ரூபா இருந்தால் 10 ரூபாய்க்கு காய் வாங்க முடியும், 100 ரூபாய் இருந்தால் 100 ரூபாய்க்கு காய் வாங்க முடியும். நமக்கு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கலாம். அதே மாதிரி தான் இதுக்கு பேர். அதனால தான் சாதன சதுஷ்டய சம்பத்தின் பேர். சம்பத்துன்னா என்னது, செல்வம். இது உனக்கு எவ்வளவு ரிச்சாக இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு ஞானம் வந்து பிரயோஜனத்தை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட நம்ம 2 பிரயோஜனம், கைவல்யம்ங்கிறதுக்கு 2 பிரயோஜனம் பார்த்துருக்கோம். நம்ம மறந்துடக்கூடாது. எதையும் சார்ந்து இல்லாத தன்மை, மீண்டும் பிறவாத தன்மை. மீண்டும் பிறவாத தன்மைங்கிறது இறந்ததுக்கு அப்புறம். இப்போ நம்ம எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இந்த சாதன சதுஷ்டயத்தை நம்ம நல்லா புரிஞ்சு இதை நம்ம வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு முழுமையாக நமக்கு கிடைக்கும். 2வது பாட்டில் என்ன படுத்திருக்கோம், 6 பேர் பார்த்துருக்கோம். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை, ஆறாம். இந்த 6 பேர் இருக்குது. இந்த 6 பேரையும் நமக்கு முதல்ல மனசில் பதியாது. விளக்கம் சொன்னாதே இது நல்லா பதியும். நம்ம அடுத்த கிளாஸில் இதனுடைய விளக்கம் பார்ப்போம். இந்த சமாதி ஷட்க சம்பத்தி, அதாவது சமாதி என்ற 6 கூட்டத்தில் 1 பார்த்துட்டோம் நம்ம. அது அகக்கரண தண்டம். சமம் என்பது அது மனக்கட்டுப்பாடு. நமக்கு மோட்சத்தை விரும்பும் ஒருவன் தன்னுடைய மனதை நன்றாக வைத்து கொள்ளும் பொறுப்பு அவனுக்கு இருக்கின்றது. மனசை என்ன பண்ணக்கூடாது, அலைப்பாய விடக்கூடாது. அலைப்பாயும் மனதினால் என்ன பண்ண முடியாது, இந்த மோட்ச சாஸ்திரத்தை கிரகிக்கவும் முடியாது. அந்த கிரகிச்சதை மனதில் பதிய வைக்கவும் முடியாது. நமக்கு பிரயோஜனம் கிடைக்காது. அகடமிக்காக பறிஞ்சு என்ன பண்ணலாம், நம்ம சில பேர் மனப்பாடம் பண்ணி பரிசு எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டால் ஒன்றும் தெரியாது நமக்கு. அது மாதிரி சும்மா இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருக்கும், நமக்குள்ள அந்த மாற்றம் இருக்காது. அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன்
செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.